Hello students, welcome to Centum channel. 8th standard social science geography unit 1 rocks and soil book பேக் மார்க் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் choose மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு ஆப்ஷன் C, செகண்ட் ஒன்க்கு ஆப்ஷன் D, தேர்ட் ஒன்க்கு ஆப்ஷன் A, ஃபோர்த் ஒன்க்கு ஆப்ஷன் A, ஃபிஃப்த் ஒன்க்கு ஆப்ஷன் B, சிக்ஸ்த் ஒன்க்கு ஆப்ஷன் B, செவன்த் ஒன்க்கு ஆப்ஷன் A. நெக்ஸ்ட்டு ஃபிலிப்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபிலிப்ஸ் கீழே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த மேட்ச் தி ஃபாலோயிங் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் தி ஃபாலோயிங். இதில் எது இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஃபஸ்ட்டு ஒன்க்குன்னு கேட்குறாங்க. இதில் சி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஒன்க்கு பி தான் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அண்ட் சூஸ் தி ரைட் ஆப்ஷன் ஃப்ரம் தி கிவன் ஒன்ஸ். இதுக்கு ஃபஸ்ட் ஒன்க்கு ரைட் ஆப்ஷன் வந்து ஏ. 1 and 2 are correct and to explain 1. The A1 first one க்கு A correct answer. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு give reasons ரெண்டுமே நான் நோட்டில் எழுதியிருக்கேன். chemical sedimentary rocks are found in beds of reservoirs. second one igneous rocks are found in the region of volcanoes. இது ரெண்டுமே நான் எழுதியிருக்கேன் நோட்டில், நோட் பண்ணிக்கோங்க. give reasons first and second question ரெண்டுமே நோட்டில் நோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். The chemical sedimentary rocks are found in the bed of reservoirs because they are formed by precipitating of minerals from water. It is formed through evaporations of chemical rich solutions. Examples rock salt. Second reason, igneous rocks are found in the regions of volcanoes because they are formed by the solidifications of molten magma. Example basalt, granite. Give reasons first question ko second question ko ரெண்டுமே நோட்டில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. Next, distinguish between metamorphic rock and sedimentary rocks. அதுவும் நோட்டில் தான் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. distinguish ரெண்டுத்துக்கும். When igneous and sedimentary rocks subject to high temperature and pressure, metamorphic rocks are formed. They are mostly crystalline in nature. They consist of alternate bands of light and dark minerals. The sedimentary rocks are formed by the sediments derived and deposited by various agents. They are non-crystalline rocks. They contain fossils. The metamorphic rock, sedimentary rocks difference. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு சாயில் கன்வென்ஷன் அண்ட் சாயில் எரேஷன் டிஃப்ரென்ஸ், அதையும் எழுதியிருக்கேன் பாருங்கள், நோட் பண்ணிக்கோங்க. Next, answer briefly.
How are igneous rocks formed? Page number 86 எடுத்துக்கங்க. இங்கே இருக்குது பார்த்தீங்களா, igneous rocks இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு தீஸ் ராக்ஸ் முடியுது பார்த்தீங்களா. இதுதான் ரோமன் லெட்டர் 9ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். இந்த பேரா igneous ராக்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி தீஸ் ராக்ஸ் வரைக்கும் முடியுது. இது ரோமன் லெட்டர் 9ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். நெக்ஸ்ட்டு ரோமன் லெட்டர் 9ஓட செகண்ட் கொஷின். டிஸ்கிரைப் அபவுட் தி காம்போசிஷன்ஸ் ஆஃப் சாயில். பேஜ் நம்பர் 89. இங்கே இருக்குது பார்த்தீங்களா சாயில் காம்போசிஷன்னு, அந்த பேரா அப்படியே ஃபுல்லாக வரணும். த பேசிக் காம்போனன்ட்ஸ் ஆஃப் சாயில்ஸ் ஆர், அது வந்து அப் டு டைம் டு டைம், பேசிக்கில் ஸ்டார்ட் பண்ணி அப் டு டைம் வரைக்கும். நெக்ஸ்ட்டு டிஃபைன் ராக்ஸ். பேஜ் நம்பர் 85. டிஃபைன் ராக்ஸ் இது இருக்குது பார்த்தீங்களா. The rocks are solid. இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு சாலிட் ஸ்டேட் முடியுது பாருங்கள். The rocks are solid இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு சாலிட் ஸ்டேட் இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட் தி டைப்ஸ் ஆஃப் சாயில். பேஜ் நம்பர் 90ல் டைப்ஸ் ஆஃப் சாயில் இது இருக்குது பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாயில்ஸில் இது இருக்குது பாருங்கள். சாயில் இஸ் கிளாஸிஃபைடு, இதுலேருந்து அப் டு டெசர்ட் சாயில். சாயில் கிளாஸிஃபைட்லேருந்து அப் டு டெசர்ட் சாயில் வரைக்கும். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் சாயில் கன்வென்ஷன். பேஜ் நம்பர் 91ல் இருக்குது பார்த்தீங்களா. சாயில் கன்வென்ஷன் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த answer in paragraph. Next, explain the process of soil formation. Page number 89. Soil formation இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு the soil is a mixture இங்கே ஸ்டார்ட் ஆகி பக்கத்தில் இது இங்கே முடியுது பார்த்தீங்களா. gradually matures இது வரைக்கும். the soil இங்கே ஸ்டார்ட் ஆகி டு மேட்சஸ் இது வரைக்கும் இந்த டயக்ராம் வரைஞ்சிக்கணும். ரோமன் லெட்டர் 10ஓட ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்தது கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி ராக்ஸ். பேஜ் நம்பர் 85. இருக்குது பார்த்தீங்களா. கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ராக்ஸ் அக்கார்டிங் டு தி மோட் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த இது எழுதிக்குங்க. இந்த பாக்ஸ் எழுதிக்குங்க. இந்த igneous ராக்ஸ் நம்ம ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கொஷின் படித்தோம் இல்லையா, அதை அப்படியே ஃபுல்லாக எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அது வேண்டாம், இது தான் கேட்குறாங்க, இது வேண்டாம். அப்புறம் டைப்ஸ் ஆஃப் igneous ராக்ஸ்ன்னு போட்டு இந்த 2 டைப்ஸ் எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு செடிமெண்ட்ரி ராக்ஸ் வரணும். ஓகேங்களா, என்ன சொன்னது புரிஞ்சுதுங்களா. ஃபஸ்ட்டு பேஜ் நம்பர் 85ல் அக்கார்டிங் டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு மேலே இந்த பாக்ஸ் எழுதிக்கணும். இந்த igneous ராக்ஸ் ஃபுல்லாக எழுதிக்கணும். டைப்ஸ் ஆஃப் igneous ராக்ஸ் இது எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செடிமெண்ட் பேஜ் நம்பர் 87ல் செடிமெண்ட்ரி ராக்ஸ். செடிமெண்ட்ரி ராக்ஸில் த செடிமெண்ட்ரி இங்கே ஸ்டார்ட் ஆகுது பாருங்க. அங்கேருந்து கிளாசரிஸ் இது வரைக்கும், செடிமெண்ட்லேருந்து இது வரைக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டில் இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்ட்ராட்டிஃபைட் ராக்ஸ். இது எழுதிக்குங்க. இது எழுதிட்டு அப்புறம் டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு டைட்டில் ஆர்கானிக், இது ஆர்கானிக், மெக்கானிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ், கெமிக்கல் செடிமெண்ட்ரி ராக்ஸ் இதெல்லாம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக்ஸ், டைப்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ரி ராக்ஸ் போட்டு இந்த ஆர்கானிக், இந்த மெக்கானிசம், இந்த கெமிக்கல் இதெல்லாம் எழுதிட்டு நெக்ஸ்ட்டு மெட்டமார்பிக் ராக்ஸில் வென் igneous ராக்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு டைனமிக் மெட்டமார்பிசம் இது வரைக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி ராக்ஸ் எழுதுமா. கிவ் அன் அக்கௌண்ட் ஆன் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில்.
பேஜ் நம்பர் 91 இது இருக்குது பாருங்கள். இந்த ப்ளூ கலர் டேப்லெட் காலம் ஃபுல்லாக இதுதான் டிஃப்ரெண்ட் லேயர்ஸ் ஆஃப் சாயில். இது இருக்குது பாருங்கள், லேயர்ஸ் ஆஃப் சாயில். இதுதான் இது ஃபுல்லாக இங்கே இது வந்து அப் டு இந்த பெட் ராக்ஸ் முடித்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக எழுதணும். நெக்ஸ்ட்டு கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி சாயில். பேஜ் நம்பர் 19 கிளாஸிஃபை அண்ட் எக்ஸ்பிளைன் தி சாயில் இருக்குது பாருங்கள். கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாயில். இங்கே சாயில்ஸ் ஆர் கிளாஸிஃபைடு. இங்கே ஸ்டார்ட் பண்ணி alluvial soil, black soil, red soil, laterite soil, mountain soil, desert soil. இது ஃபுல்லாக அப்படியே எழுதணும். ஓகேங்களா? அதாவது இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு டெசர்ட் சாயில் வரைக்கும் எழுதணும். ஓகேங்களா? இதில் வந்து கொஞ்சம் ஷார்ட் பண்ணோம்னா இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ் ஆஃப் சாயில்ஸ் ஃபுல்லாகிட்டு அலுவியல் சாயில் வந்து தீஸ் சாயில்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப் டு இந்த ரீஜியன் வரைக்கும் எழுதிக்குங்க. அப்புறம் இட்டில் ஸ்டார்ட் பண்ணி இந்த கிராப்ஸ் வரைக்கும் எழுதிக்குங்க. பிளாக் சாயில் ஃபுல்லாக எழுதிக்குங்க. ரெட் சாயில் ஃபுல்லாக எழுதிங்க. லேட்டட் சாயில் வந்து ஆர் ஃபார்ம்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த காஃபி வரைக்கும் எழுதிக்குங்க. மவுண்டைன் சாயில் தீஸ்லேருந்து இந்த மவுண்டைன் வரைக்கும், தீஸ்லேருந்து இந்த மவுண்டைன் வரைக்கும் டெசர்ட் சாயில் ஃபுல்லாக எழுதிக்குங்க. அவ்வளோதான், ஃபுல்லாக மார்க் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.